இவர் பேர் வந்து குந்தானிங்க. அதுக்கு ஆப்போசிட்டே பாருங்க எத்தனை பெரிய ஆள் இருக்கிறான்னு பாருங்க. பாருங்க எப்படி தங்கம் பொஜ்ஜுமா பொஜ்ஜி தாங்க எங்க குந்தாணி. சரிங்களா? அவனை தூக்கணும். இங்க பாருங்க அவனை தூக்குறது எப்படி பாக்குறான் பாருங்க. இங்க பாருங்க அச்சா இச்சடாடா எத்தனை பெரிய ஆள் பாருங்க. இங்க பாருங்க இதுல 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 ஒரு சின்ன விஷயத்த பாருங்க. பாம்புனா என்ன செய்யும், பாம்பு எப்படி நாக்கு இருக்கும் அப்படின்றத என்னுடைய பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு எங்கள் ஒய்ஃபுக்குறன்னு தெரியாது பாம்பு நாக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க குட்டிமா பாம்பு எப்படி பாம்பு நாக்கு சாமி பாம்பு குட்டிமா பாம்பு நாக்கு பாம்பு எப்படி இருக்கு? டேய் இங்கே பாரு பாம்பு பாம்பு எப்படி பாம்பு பாம்பு டேடி சொல்லிடு அண்ணாக்கிட்ட சொல்லியிருப்பா அப்படிங்களா எப்படி பார்த்தீங்களா? அண்ணாக்கிட்ட சொல்லி சாமி பாம்பு எப்படி பாருங்க. விக்கிமா பாம்பு எப்படிடா இருக்கும்? பாம்பு பாம்பு எப்படி சாமி பாம்பு பாம்பு எப்படி இங்கே பாரு அண்ணாக்கிட்ட சொல்லி பாம்பு பாம்பு அப்படி நாக்கு நீட்டுமா அப்படி நீட்டுமா பாம்பு எப்படி சாமி இங்கே பாரு பாம்பு எப்படி ஆப்போம் எப்படி பாம்பு அதுதான் பாம்பு அப்படி நாக்கு நீட்டுமா? நீ பாத்தியா பாம்பை? சொல்லிடு சாமி எப்படி பாருங்க அதான் எங்க சாமி கிட்ட அண்ணாக்கிட்ட சொல்லு எப்படி பாம்பு பாம்பு எப்படி நாக்கு அண்ணாக்கிட்ட சொல்லு அண்ணாக்கிட்ட சொல்லுங்க 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 அப்படி இருக்குங்களா பாம்பு நாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் எங்கள் பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி பிள்ளை வேணுனாலும் சொல்லுங்கள். பாருங்க எப்படி பார்க்கறது பாருங்க. சரி அப்புறம் இன்னொன்று குட்டிமா இங்கே வர குட்டிமா இங்கே பாரு விக்கி குட்டி இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே வர இங்கே பாரு அப்பா காது கொஞ்சோண்டு கடிச்சுங்க. அப்பா காது போதுமா? போதும் சாமி போதுண்டி இதான் அப்பா காது கடிச்சிக்கிறதுங்களா எப்படி பார்த்தீங்களா? சாமி இன்னும் கொஞ்சம் கடுங்க அப்பா காது அண்ணன் வேண்டாம் அப்பா காது கடிச்சுங்க. அப்போ அப்போ கடிக்காட்டி அம்மா கடிக்கிறோம் சாமி கடிக்க. சரி இந்த காது கடிச்சுங்க. சரி இந்த காது ஒரு காது ஊழக்காது ஆயிரும். இன்னொரு காது இந்த காது கடிச்சுங்க. இந்த காது கடிச்சுங்க. போதும் பார்த்தீங்களா எங்கள் பிள்ளைக்கு பாருங்க காது கடிக்கிறது நல்லா அறிவுங்க. சரி அண்ணாக்கிட்ட சொல்லிடுங்க. பாம்பு எப்படி பண்ணும்? பாம்பு சொல்லிடுறேன் அண்ணாக்கிட்ட. பாம்பு எப்படி பண்ணும்? நாக்கு நீட்டுமா பாம்பு அப்படி நீட்டுமா? பாம்பு அப்படி நாக்கு நீட்டுமா? எப்படி அப்படி நீட்டுமா பாம்பு? சொல்லிடு விக்கிமா எப்படி அப்படியா அப்படி வருமா? நீ எப்போ பார்த்த எங்கே போய் பார்த்த பாம்பு எங்கே சாமி பார்த்தீங்க? அங்கே தோட்டத்துக்கு போனியா? பாம்பு காட்டினீங்களா? சரி ரைட்டு சரி போய் விளையாடு. போய் விளையாடுங்க. பாருங்க எப்படி விளையாடுறத பாருங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 உருப்படி இருக்குங்க. கூட்டிகிட்டு வந்து இன்னும் 2 அங்கே இருக்குங்க ஊரில் இருக்குங்க. நீ அடுத்த சிஸ்டத்தில் வந்து கொண்டு வந்துடணும். போதும்டா சாமி அப்பானா தூக்க முடியாதுடா பவுனு உச்சா புள்ள அப்படி வேணா அப்படி வேணுமா அண்ணன் வேணும். சரி பாருங்க இவனை தூக்கத்தான் இங்கே பாருங்க. சரி சரிப்பா குள்ளையா வாடா. வண்டி விக்கிமா சரி பிடிச்சிக்கோ கீழே விழுந்துடக்கூடாது. பிடிச்சிக்க இங்கே பாருங்க இப்படி பாசத்துக்கு ஏங்கத்தை பாருங்க. சரி இருடா அட பெரிய பிள்ளை அவன் சின்ன பிள்ளை இல்லை. சரி இங்கே சரி அவன் சின்ன பிள்ளைக்கு இடம் கொடு சாமி. சரி அப்பா சரி அவகிட்ட பாம்பு கட்டுற மாதிரி பாம்பு சரி 2 சரி புடிடா பாம்பு கட்டுறான். புடி சாமி. என்னடா விட மாட்டேன்றான். சரி வா இந்த பக்கம் பா. சரி பா விக்கி பா அங்க விக்கி பா போ ஓடி என்னது இது கேமராவா?
ஒடியா 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 ஒடியா. சரி 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 சரிடா சரி போமா. தெரிச்சு தான் வர்றோம். கை கால்லாம் கதைக்கணும். கையில் எடுத்துங்க, விளையாடணும், செஞ்சோம். அப்பப்போ நம்ம வந்து கை காலில் வாஷ் பண்ணிக்கணுங்க. ஏன்னா அது நம்ம சொந்த நாய் தான், நம்ம வீட்டு நாய் தான், எந்த தொந்தரவும் கிடையாது. குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கை காலை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம பெட் அனிமல் நம்ம வளர்த்துறோம், வீட்டில் வளர்த்தினாலும் அந்த வந்து நம்ம கிருமிகள் தொற்றுதல் வரக்கூடாது. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அப்பப்போ வாஷ் பண்ணி, ஹீட் வாட்டராக இருந்தாலும் சரி, நல்ல வாட்டராக இருந்தாலும் வாஷ் பண்ணிவிட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிங்க, ஒரு பிரச்சனை வராது. அதே மாதிரி வருஷத்தில் ஒரு 2 நாளைக்கு வந்து தடுப்பூசி போட்டுடணும். குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி, நாய்களை எத்தனை நாய் வளர்த்தினாலும் தடுப்பூசி போடுறது ஒரு சிறப்பான விஷயம். நாய்கிட்ட அன்பாகவும் பழகணும், கேர்ஃபுல்லாகவும் இருந்துக்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து நான் விளையாடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நாயோடைய குணம், நாய் குணமே எனக்கு பாதி வந்து நாய் குணம். அதனால் வந்து நாய்கிட்ட ஒரு எவ்வளோவுமே அன்பாக தான் இருப்பேன். எவ்வளோ வீட்டில் எவ்வளோ சண்டை, எத்தனை தொந்தரவு இருந்தாலும் நாயை வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேங்க. அது தெரு நாயாக இருந்தாலும் சரி, வீட்டு நாயாக இருந்தாலும் நாயோட ஒன்றி போவேன். எனக்கு வந்து எந்த நோய் நொடியும் வராது, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கும். நாய்கிட்ட நீங்கள் வந்து அன்பாக வந்துக்கிட்டிங்கன்னா பிபி சுகர்ன்றது வரவே வராது. நாய் யார் நாய் மேலே பாசம் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த 2 நோய் வராது. இருந்தாலே கமெண்டில் கொடுங்க, யார் அந்த மாதிரி வந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அதுக்கு உண்டான தக்க பதில் சொல்கிறேங்க. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாயுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இதோட ஒன்றி நிறைய பேர் இருக்கிறாங்க வெளிநாட்டில். எந்த உடைய இதுவும் சைடு எஃபெக்ட் வராதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த நாய்களை வந்து குளிப்பாட்டிக்கணும், மாத்திரை மருந்து கொடுக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். நோய் நொடி வந்து அதை வந்து மருத்துவர்கிட்ட அணுகி அதை நல்லா பார்த்துக்கணும். நாமளும் அதை வந்து சில டைமில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுங்களோட கொஞ்ச நேரம் விளையாடணும். நம்ம குழந்தைங்களோட விளையாடுறோமோ இல்லையோ, இந்த பிரியாணிகளோட வந்து விளையாடினீங்கன்னா உங்களுக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியம், உள்ளம் ஆரோக்கியம், அதே மாதிரி மனசில் நமக்கு எந்த தொந்தரவும் வராது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாய்ங்களோட வந்து பழகி பாருங்கள். நாய் பூனைங்களோட பெட்டுங்களோட பழகினீங்கன்னா அதோடைய இதே விஷயமே வேறங்க. நீங்கள் எக்ஸசைஸ் போகணும், வாக்கிங் போகணும், அதெல்லாம் கிடையாது. மேடா தூக்கிட்டு அப்படியே முடிச்சிடுங்க. பாருங்கள், இது வந்து எனக்கு வந்து டேஷ், இது எனக்கு வந்து பிடிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வளர்த்தினேன். ஒன்று வந்து மருந்து சாப்பிட்டு இறந்துருச்சு, ஒன்று ஆக்சிடெண்ட்டில் செத்து போச்சு. ஒரு 15 வருஷமாக வந்து இந்த நாய் வந்து வளர்க்கக்கூடாதுன்றதுனால தெருநாய்களே வந்து ஒரு 6-7 நாய் வளர்த்திட்டு இருந்தேன். கடைசி இப்போ ஒரு ரீசனாக ஒரு 10-15 நாளில் பார்த்தீங்கன்னா இது மேலே எனக்கு ஒரு ஆசை இருக்கிறதுனால ஒரு கடைக்கு போயிட்டு மீன் வாங்குறதுக்காக போடுங்க. மீன் வளர்த்துற மீன் வாங்குறதுக்கு போகும்போது இது 2 குட்டி ஒரே மாதிரி இருந்ததுனால எனக்கு ஒரு குட்டி வேணும்ன்ட்டு 5000 ரூபாங்க, 4500 ரூபாய்க்கு முடிச்சு இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து வீட்டில் வந்து செல்ல பிள்ளையாக இருக்குது. வீட்டில் எங்கே வேணால் பெட்டில் படுத்துருக்கு, செல்ல பிள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி பெட்டுங்களை, சின்ன சின்ன பெட்டுங்களை வளர்த்துங்க, ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் நாளை இந்த மாதிரி விலங்குகளோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய் பாய் சொல்லிடு. பாம்பு சொல்லிடு சாமி. நிக்கிமா பாய் சொல்லிடு. பாம்பு சொல்லிடுங்க, பாம்பு சொல்லிடுங்க. பாம்பு எப்படி பண்ணும்? அப்படி பண்ணுமா பாம்பு? புஜ்ஜி குட்டி, புஜ்ஜி குட்டி பாம்பு. பாம்பு குட்டி, பாம்பு குட்டி.